வெள்ளை உளுத்தம் பருப்பு ஒரு வானிலையில் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அது கூடவே வந்து வரமிளகா ஒரு 5 வரமிளகா நான் சேர்த்திருக்கேங்க. எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் இந்த உளுத்தம் பருப்பு வரமிளகா ரெண்டுமே செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமாக சூடானதுக்கப்புறமாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ எலுமிச்சம்பழம் வந்து நான் ஒரு 4 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இந்த 4 எலுமிச்சம்பழம் இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் விதைகளெல்லாம் இல்லாமல் பிழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். 3 எலுமிச்சம்பழம் தான் இப்போ நான் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த உளுத்தம்பருப்பு, வரமிளகா அது வந்து இதில் போட்டு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு, இது கூடவே கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்திக்கலாம். இது இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இப்போ நீங்கள் வரமிளகா வந்து காரத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே வேணாலும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து காரம் மீடியமாக தான் சாப்பிடுவோன்ட்டு நான் இப்போ 3 எலுமிச்சம்பழத்துக்கு வந்து 5 வரமிளகா சேர்த்திருக்கேன். நீங்கள் காரம் சாப்பிடக்கூடியவங்க அப்படின்னா ஒரு 10 வரமிளகா கூட சேர்த்திக்கலாம். ஏன்னா இது முழுவதுமே எலுமிச்சம்பழம் தான் நம்ம சேர்த்திருக்கோம். அதனால் நல்லா உப்பு, புளிப்பு, காரமாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வந்து கலக்கியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்து கடுகு தாளித்து கொட்டி கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நீர் உருண்டை வந்து நான் செஞ்சுருந்தேன். அதுக்கு தான் இந்த சைட் டிஷ்ஷாக இந்த சட்னி செஞ்சுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டு பக்காவாக இருந்தது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 1 வாரம் 10 நாள் இருந்தாலும் கெடாது. ட்ராவலிங் எல்லாம் போனாலும் இதை எடுத்துகிட்டு போகலாம். ஆப்பம், சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே வந்து இது சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீர் உருண்டை ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் என்னோடய வீடியோவில் இருக்குது. அதுவும் வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.